கோவையில் சீட்டு பணத்தை எடுத்துக்கொண்டு திரும்ப செலுத்தாமல் தொடர்ந்து ஏமாற்றி வரும் திமுக வார்டு கவுன்சிலர் மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட நபர் அப்பகுதி பொதுமக்களுடன் இணைந்து காவல் கண்காணிப்பாளரை சந்தித்து புகார் மனு அளித்துள்ளனர். கோவை மாவட்டம் வேடப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் 37 வயதான பிரதீப் ராஜன். இவர் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களுடன் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை சந்தித்து பரபரப்பு புகார் மனு ஒன்றை வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து கூறிய அவர் கூறியதாவது: நான் வேடப்பட்டி பகுதியில் கடந்த 5 ஆண்டுகளாக ஏலச்சீட்டு நடத்தி வருகிறேன். அந்த ஏலச்சீட்டு எனது குடும்ப உறுப்பினர்களுக்காக, எனது சொந்த பந்தங்களுக்காக உருவாக்கப்பட்டது. அதில் வெளிநபர்கள் யாரையும் சேர்த்துக் கொள்ள மாட்டோம். இந்த நிலையில் எங்களது பகுதியைச் சேர்ந்த திமுக வார்டு கவுன்சிலர் அன்னக்கிளி என்பவர் தானும் உங்களது ஏலச்சீட்டில் இணைந்து கொள்வதாக தொடர்ந்து வற்புறுத்தி வந்தார். அதனை மறுத்து வந்தேன். ஆயினும் அவர் எங்களது பகுதி கவுன்சிலர் என்பதால் தொடர்ந்து மறுப்பு தெரிவிக்க முடியாமல் அவரை கடந்த 2021ஆம் ஆண்டு குழுவில் இணைத்துக் கொண்டோம். தொடர்ந்து தனது கணவர் சந்திரகுமார், மகன்கள் வெங்கடேஷ் பிரசாத், பிரணேஷ் ஆகியோரையும் இணைக்க சொன்னார்கள். இதுகுறித்து நான் அவர்களின் குடும்பத்தாரிடம் பேசியபொழுது அவர்களும் ஒப்புதல் அளித்தனர். அதன் பெயரில் ஒவ்வொரு குழுவிலும் தலா 10 சீட்டு என்ற வகையில் சுமார் 100க்கும் மேற்பட்ட சீட்டை அவர்களது குடும்பத்தைச் சேர்ந்தவர்களை இணைத்துக் கொண்டு ஒவ்வொரு முறையும் சீட்டு பணத்தை பெற்றுக்கொண்டு தற்பொழுது அதனை முறையாக மாதாந்திர தவணையில் செலுத்தாமல் பல்வேறு காரணங்களை சொல்லி அலைக்கழித்து வருகின்றனர். இந்த நிலையில் அவர்கள் கொடுக்க வேண்டிய தொகை தற்போது 58,54,815 ரூபாய். இந்த பணத்தை திருப்பித் தர மறுப்பு தெரிவித்து வருகின்றனர். இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. கட்சியின் பெயரை பயன்படுத்தி வழக்கு பதிவு செய்யாமல் எங்களை மிரட்டி வருகிறார். எனவே அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. சார் வணக்கம் சார். நான் பிரதீப் ராஜன், தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிங்க, வேடப்பட்டி குறும்பலையை சேர்ந்தவங்க. எங்கள் வார்டில் வந்து கவுன்சிலராக இருக்காங்க திரு அன்னக்கிளி சந்திரகுமார்ன்ட்டு அவங்க பேருங்க. 13வது வார்டு கவுன்சிலராக இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5 வருஷமாக ஒரு சீட் நடத்திட்டு இருக்கேன். எங்கள் குடும்பத்துக்குள்ளே மட்டும் நாங்கள் சீட் நடத்திட்டு இருக்கேங்க. அதில் வந்து அவங்க கவுன்சிலராக இருக்கிறனால எங்களையும் சீட்டில் சேர்த்துக்க சொல்லி எங்களை சேர்த்துனாங்க சார். வந்து சேர்ந்துட்டு எல்லா சீட்டுமே இப்போ எடுத்துட்டாங்க. போன ஒரு 1.5 வருஷமாக வந்து சீட்டு பணம் தரேன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டே இருக்காங்க சார். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க சேர்ந்தவங்கன்னு சொல்லி ஒரு 10 பேராக ஒவ்வொரு குரூப்லேயும் சேர்த்து விட்டாங்க சார். இப்போ கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 குரூப் மட்டும் இருக்குங்க. 1.5 வருஷமாக பணம் தரலிங்க. ஒரு 32 லட்சம் போன மே வரைக்கும் தரணுங்க. இன்னும் 2 வருஷம் இருக்குது சீட்டு முடியிருக்கு. சீட்டுக்காரங்களாம் என்னை வந்து ரொம்ப தொல்லை பண்ணுறாங்க. என்னால் எதுவும் பண்ண முடியலைங்க சார். அதான் தொண்டாமுத்தூர் காவல் நிலையத்தில் போன மே 25ஆம் தேதி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேங்க. அங்கே டெய்லி கூப்பிட்றாங்க, வந்து பேசுகிறாங்க, ஏதாவது பண்ணிக்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கலைங்க சார். அதனால் இப்போ நாங்கள் எஸ்பி அலுவலகத்துக்கு வந்திருக்கோங்க. எங்களுக்கு பணம் வந்து உரிய முறையில் மீட்டு தரேன்னு சொல்லியிருக்காங்க சார். சார் அவங்க திமுக கவுன்சிலர் சார். எங்கள் வார்டு கவுன்சிலர், எங்களோட வார்டு கவுன்சிலருங்க. அவங்க பார்த்தீங்கன்னா 58 லட்சம் தரணுங்க சார். 58,54,815 ரூபா தரணுங்க சார். இன்னும் 2 வருஷம் இருக்குங்க சார் சீட்டு முடியிருக்கு. நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருமே வந்து என்னை ரொம்ப வீட்டில் நெருக்கடி கொடுக்குறாங்க. என்னால் எதுவும் பண்ண முடியலைங்க சார். நான் என்னோடய வீட்டு டாக்குமெண்ட்லேருந்து எல்லாமே வச்சுட்டேங்க. எல்லாமே கடனில் தான் சார் இருக்குது. யாருக்கும் என்னால் பணத்தை திருப்பி தர முடியலைங்க. இப்போ அந்த அக்கா பணம் கொடுத்தா மட்டும்தான் என்னால் தர முடியுங்க. அந்த கவுன்சிலர் வந்து என்னை ஏமாத்துறாங்க. உன்னால் முடிஞ்சது பார்த்தீங்கன்னே சொல்கிறாங்க சார். நாங்கள் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணோம் சார். ஸ்டேஷன் விட்டு வெளியே வந்ததுமே என்ன சொல்கிறாங்க, நீ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே நீ எப்படி பணத்தை வாங்கிடலான்னு பார்க்கலாம் அப்படியே சொல்கிறாங்க சார். எங்கிட்ட உன்னால் முடிஞ்ச என்ன முடியுமோ பண்ணிக்க, என்னால் தர முடியாதுன்னு சொல்கிறாங்க சார். அவங்களுக்கு ஏதாவது பேக்ரவுண்ட் இருக்குங்களா சார்? அவங்க கவுன்சிலருங்க சார். அங்கே எல்லாமே கட்சி சப்போர்ட்டெல்லாம் இருக்குங்க சார்.